ஜியோ பாலிட்டிக்கல் ஈவெண்ட்ஸோட டென்ஷன்ஸ் தொடர்ந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே இருந்தனால நம்ம கோல்டோட ப்ரைஸ் கண்டினியூஸாக வந்து ஒரு புல் ட்ரெண்டில் இருந்தது நம்ம பார்த்தோம். ஸோ பட் 2788 அப்படிங்கிற ப்ரைஸ் ரீச் பண்ணதுக்கப்புறம் ஒரு சின்ன கரெக்ஷன்ஸ் வந்து கோல்டில் ஏற்பட்டுச்சு. அது வந்து தொடர்ந்து சின்ன சின்ன லோஸை பிரேக் பண்ணிட்டு வந்துச்சு. கடைசியாக ஒரு 2601 அப்படிங்கிற ஒரு ஒன் ஆஃப் த மேஜர் லோவையும் அது பிரேக் பண்ணிருச்சு. இதுக்கப்புறம் நம்ம என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணோம் அப்படின்னா, கண்டிப்பாக இங்கிருந்து நம்மளுக்கு ஒரு ரிவர்சல் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ ஒரு செல் என்ட்ரிக்குள்ளே போகலான்னு நம்ம பிளான் பண்ணியிருந்தோம். இதுக்காக நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணி வச்சிருந்த ரெசிஸ்டன்ஸ் பாயிண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா 2664, 2694 அண்ட் 2711. இந்த 3 பாயிண்ட்ஸ் நம்ம மார்க் பண்ணி வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். ஸோ இந்த 2711 அப்படிங்கிற ப்ரைஸ் ரீச் பண்ணதுக்கப்புறம் நவம்பர் 25 யுக்ரைன் அண்ட் ரஷ்யா ஒரு சீஸ்ஃபயர் அக்ரிமெண்ட் பாஸ் பண்ணுறாங்க. கொஞ்ச நாள் நம்ம இந்த அட்டாக்ஸ் எதுவும் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த பர்டிகுலர் ஜியோ பொலிட்டிக்கல் ஈவெண்ட்ஸோட டென்ஷன் கம்மியான உடனே கோல்டோட ப்ரைஸ் வந்து ஃபால் ஆக ஸ்டார்ட் பண்ணுச்சு. இந்த இடத்த நம்மளோட என்ட்ரி பாயிண்ட்டை யூஸ் பண்ணி நம்ம ஒரு $30 நம்ம கேப்சர் பண்ணோம். ஸோ இது முடிச்சதுக்கப்புறம் 2607 அப்படிங்கிற ஒரு ப்ரைஸை மார்க் பண்ணி இந்த பர்டிகுலர் சப்போர்ட்லேருந்து ஒரு $10 மூமெண்ட்ஸை நம்ம கேப்சர் பண்ணோம். இந்த 2 என்ட்ரிஸ் மூலமாக நம்ம கேப்சர் பண்ண ப்ராஃபிட்ஸ் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா நியர்லி $7198.